ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா சானு ஒரு புது மோட்டார் பைக்க வாங்கிட்டு வராரு. அட டிங்கு, எங்க இருக்க நீ? சீக்கிரமா வெளியே வா. உன்னோட அண்ணன் சிட்டில இருந்து உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கன்னு வந்து பாரு. அண்ணா, இது யாரோட பைக்னா? நீங்க யாரோட பைக்கை திருடிட்டு வந்திருக்கீங்க? அட என்னடா, இப்பதான் நான் இத சிட்டில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். போ, சீக்கிரம் போய் உட்காரு. உட்காந்து ஓட்டி பாரு. அட சூப்பர்னா, நாம 2 பேரும் தினமும் இதுல உட்காந்து நம்ம தினமும் ஊர் சுத்தலாம். வாங்கண்ணா, சீக்கிரமா வாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சுத்த கிளம்பிடுறாங்க. அட ஷாமு, இங்க வண்டி ஓட்டுறது ஒன்னும் அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி தோணல. சரி, நீ வண்டி அப்படியே ஹைவேக்கு திருப்பு. நாம அங்க ஓட்டி பார்க்கலாம். அங்கதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஏற்கனவே ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சே. இந்த ராத்திரி நேரத்துல அங்க போறது நல்லது இல்ல தானண்ணா? அட அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, ஒன்னும் பிரச்சனை வராது. ஓட்டு சரியா? அப்புறம் அவங்க 2 பேரும் ஹைவே பக்கமா போறாங்க. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், நீ அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், நீ அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஓட்றா, நீ வண்டிய நல்லா ஓட்டு. அப்படிதான்டா என் தம்பி, நீ வண்டிய சூப்பரா ஓட்டிக்கிட்டு இருக்க. அட செம்மடா, நீ ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா ஓட்டு. கொஞ்ச தூரம் போன பிறகு அவங்க பைக்கு கிட்ட ஒரு அழகான பொண்ணு நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அவ ரெட் கலர் saree கட்டிட்டு இருப்பா. அவ பார்க்க ரொம்பவே அழகா இருப்பா. அத பார்த்த உடனே சானு பைக்க நிக்க வச்சிடுறான். அட மேடம், இந்த ராத்திரி நேரத்துல ஹைவேல நீங்க தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ்ளோ ராத்திரி நேரத்துல நீங்க இங்க நிக்கிறது நல்லதில்ல. அது என் ஃப்ரெண்டோட நானும் இந்த ரோட்ல போயிட்டு இருந்தேனா, அது தெரியாம எனக்கும் அவனுக்கு ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன இங்க விட்டுட்டு போயிட்டாரு. அட செம்ம. அப்படின்னா நான் இனி கொஞ்சம் பேசி பார்க்கறேனே. இங்க பாருங்க, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. இப்போ உங்களோட நண்பன் உங்களை ஏமாத்திட்டு போனா மட்டும் என்ன? நான் தான் இருக்கல்ல. நீங்க இப்ப எங்க போகணும்? என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். அட ஷாமு, நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணை எங்க உட்கார வைக்கிறது? இந்த பைக் மேல வெறும் 2 பேர் மட்டும்தானே உட்காந்துக்கிட்டு போக முடியும். இங்க பாருப்பா, இப்ப நம்மளால இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது. இங்க பாருங்க மேடம், நீங்க வேற யார்கிட்டயாவது உதவி கேட்டுக்கோங்க. எங்களால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. போ ஷாமு. அட டிங்கு அண்ணா, இந்த பொண்ணை இங்க தனியா இப்படி விட்டுட்டு போறது நல்லதில்ல. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க இங்க இருந்து அப்படியே நடந்துகிட்டே காட்டு வழியா நம்ம கிராமத்துக்கு வந்துருங்க. இறங்குங்கண்ணா, போங்க. அட நாசமா போன ஷாமு, அந்த பொண்ணை பார்த்த உடனே என்னையே மறந்துட்டியா? நீ பண்றதெல்லாம் ஒன்னும் சரியில்லை. அதுக்கப்புறம் டிங்கு மோட்டார் சைக்கிள்ல இருந்து இறங்கிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய் அவன் கூட உட்காருது. அதுக்கப்புறம் அவன் பைக்க ஓட்டிட்டு போறான். வாமா வா, வந்து வண்டியில உட்காரு. வா, நம்ம ஒன்னா போலாம். வாமா வா, நம்ம குல்ஃபி சாப்பிடலாம். இங்கே நிக்க வேண்டாம், நம்ம நேரா போய்கிட்டே இருப்போம். நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா டைம் பண்ணிக்கிட்டு நம்ம ஒன்னா போய்கிட்டே இருப்போம். அவன் ரொம்ப சந்தோஷமா பொண்ணு பின்னாடி உட்கார்ந்து இருக்குன்னு நல்லா நல்லா ஜோரா ஓட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறமா அது ஒரு பேயாக மாறுது. அந்த பேய் பின்னாடி உட்கார்ந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம அது பார்க்க ரொம்ப பயங்கரமான ஒரு பேய் மாதிரி இருக்கும். ஆனா ஷாமு இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. சந்தோஷமா ஓட்டிட்டு இருப்பான். அந்த நேரத்துல பேய் அந்த கழுத்தை கடிக்க போகுது. ஆனா அந்த பேயால அவனை கடிக்க முடியல. ஏன்னா அவன் சாமியோட தாயத்து ஒண்ணு கழுத்துல கட்டியிருப்பான். அதே நேரத்துல அவன் பக்கமா ஒரு கார் ஒண்ணு போகுது. அந்த காருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பேய பாத்துடுறாங்க. பாத்துட்டு அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. திறந்த கண்ணு திறந்த மாதிரி இருக்கு. அவங்க எல்லாருமே அந்த பேய பாத்துட்டே இருக்காங்க. அட நாசமா போனவனுங்களா, அப்படி என்ன உத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் பொண்ணை பார்த்ததே இல்லையே என்ன? முன்னாடி பாத்துக்கிட்டு வண்டியை ஓட்டு, இல்ல ஆக்சிடென்ட் ஆயிடும். அட இங்க பாருப்பா, நீ பின்னாடி திரும்பி பாரு. உன்னோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு. பின்னாடி திரும்பி பாருப்பா. உன் பின்னாடி யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு பாரு. அவங்க ஷாமுக்கு பின்னாடி பேய் உட்கார்ந்து இருக்கிற விஷயத்த சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த வண்டியோட சத்தத்துல எதுவுமே அவனுக்கு கேட்கல. ஆனா ஷாமு மட்டும் ரொம்ப சந்தோஷமா பின்னாடி பொண்ணு இருக்குன்னு யோசிச்சுட்டு சந்தோஷமா ஓட்டுறாரு. ஆனா அந்த பின்னாடி இருக்க பேய் அந்த காருங்களை மொறிக்க ஆரம்பிக்குது.
அவங்க எல்லாருமே ரொம்ப பயந்துடுறாங்க. அட ரவி, அந்த பேய பாரேன், அது நம்மள தான் முறைச்சுக்கிட்டு இருக்கு. அட விடுப்பா, அந்த முட்டாள் இன்னைக்கு தப்பிக்க மாட்டான். அவனை விட்டுரு. அட்லீஸ்ட் நம்ம உயிரை காப்பாத்திக்கிட்டு நம்ம இங்கிருந்து போகலாம். அப்புறம் அவங்க காரை அங்கேயே நிறுத்திடுறாங்க. ஆனா ஷாமு மட்டும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு காரை ஓட்டிட்டு போயிடுறாரு. இங்க பாருப்பா, கொஞ்ச நேரம் வண்டியை இங்கே நிறுத்திரு. முதல்ல அந்த பேய் இங்கிருந்து முன்னாடி போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். அப்புறம் அவங்க அங்கேயே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டிங்கு நடந்துகிட்டே அந்த இடத்துக்கு வராரு. அட நாசமா போன ஷாமு, பைத்தியக்காரன், என்னையே இப்படி தனியா நடக்க வச்சுட்டானே, அதுவும் அந்த பொண்ணு கூட போறதுக்காக. ஐயோ, நான் சாக போறேன். எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருந்துச்சு போல. வண்டியில சுத்தலாம்னு நான் தான் ரொம்ப அதிகமா ஆசைப்பட்டுட்டேன். ஐயோ ச்சே. டிங்கு அந்த வண்டிக்காரங்கள அங்க பார்த்துட்டு நின்னுடுறான். அட இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா? பக்கத்துல இருக்கிற கிராமத்துல என்ன டிராப் பண்ணிடுறீங்களா? என் பைத்தியக்கார ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஹைவேல என்ன அப்படியே தனியா இறக்கி விட்டுட்டு அவன் ஒரு பொண்ணு கூட போயிட்டான். ஒருவேளை நீங்க அந்த பைக்ல போன பையனை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாம்பா, அவன் என்னோட நண்பன் தான். இன்னைக்கு தான் அவன் புது பைக்கை வாங்கியிருக்கான். நீங்க பேசிட்டு இருக்கிறதும் அவனை பத்தி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. அட இங்க பாருப்பா, உன்னோட நண்பன் இன்னைக்கு கண்டிப்பா பொழைக்க மாட்டான். இந்நேரத்துக்கு அவன் இறந்தே போயிருப்பான்னு கூட நான் நினைக்கிறேன். அட என்னப்பா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருப்பா, உன்னோட நண்பன் அவனோட பைக்ல ஒரு பேய உட்கார வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் தப்பிக்கவே மாட்டான். என்ன, அந்த பொண்ணு பேயா? ஐயோ கடவுளே, முதல்லயே நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணுமே. இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாமா? இல்லனா அந்த பேய் அவனை கண்டிப்பா கொன்னுடும். நான் கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு என் கூட வாங்க. என்னப்பா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? நீ சாகுறது மட்டும் இல்லாம நாங்களும் சாகணும்னு நீ பிளான் பண்றியா? அட இல்ல இல்லப்பா, அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. என்ன ஆனாலும் சரி, அவன் என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டானே, என்னால கண்டிப்பா அவனெல்லாம் தனியா விட்டுட்டு போகவே முடியாது. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. நான் அவனை காப்பாத்தியே ஆகணும். சரி, நீ இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்கறதால சரி வா போலாம். என்ன ஆனாலும் சரி, நாம பாத்திரலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஷாமுவோட ஃப்ரெண்ட் உள்ள உட்கார்றாரு. அவங்க எல்லாருமே ஷாமுவை தேடிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பேய் இவனை கடிக்க ரொம்பவே ட்ரை பண்ணுது. ஆனா அவரு தாய்த்து போட்டுட்டு இருந்த காரணத்தால அவரை தொட முடியல. ஆனா இன்னொரு பக்கமா கார் அவங்கள நெருங்கி வந்துட்டு அவனை பார்த்து ஆரன பண்றாங்க. அட ஷாமு, பின்னாடி திரும்பி கொஞ்சம் பாரு. அது சாதாரணமான பொண்ணு இல்ல. உன் பின்னாடி பைக்ல உட்காந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு, அவ ஒரு பயங்கரமான பேய். கொஞ்சம் பின்னாடி திரும்பி அவளை பாருப்பா. மோட்டார் சைக்கிளோட மிரர்ல பின்னாடி இருக்க அந்த பேய பார்க்க ட்ரை பண்றான். ஐயோ கடவுளே, நான் இன்னைக்கு செத்தேன். என்ன இது? அட நான் யாருக்கு லிஃப்ட் கொடுத்துருக்கேன்? நான் போயும் பேய்கிட்ட மாட்டிக்கிட்டனே. இப்போ நான் என்ன பண்றது? அட பிங்கு, தயவு செஞ்சு காப்பாத்து. இது பேயா இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. இப்போ நான் என்ன பண்றது? இங்க பாருப்பா, என்ன ஆனாலும் சரி, நீ அந்த பைக் ஓட்டுறத நிறுத்திராத. இன்னும் கொஞ்ச தூரத்துல அங்க முன்னாடி ஒரு கோவில் இருக்கு. நீ நேரா பைக்கை எடுத்துட்டு போய் அந்த கோயிலுக்குள்ளே நிறுத்திரு, சரியா? அப்புறம் ஷாமு ரொம்பவே பயந்து போய்தான் அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான். அப்புறம் அவரு கொஞ்சம் கொஞ்சமா போய் கோயில் கிட்ட போயிடுறாரு. கோவில் முன்னாடி அந்த வண்டியை நிக்க வச்ச உடனே பின்னாடி உட்கார்ந்து இருந்த அந்த பேய் தானாவே மாயமாயிடுது. அட செத்தண்டா, இந்த பேய் எங்க காணாம போச்சு? நிஜமாவே அது ஒரு பேயா? அப்புறம் வேறவங்க எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அட ஷாமு, உனக்கு ஒன்னும் ஆகல தானே? நான் நல்லாதான் இருக்கேன் டிங்கு. இன்னைக்கு உன்னாலதான் நான் இப்படி உயிரோடையே இருக்கேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா. ஏதோ ஒரு பொண்ணுக்காக நான் உன்னை அப்படியே நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டேன். ஆனாலும் நீ இன்னைக்கு என்னோட உயிரை வந்து காப்பாத்திருக்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா தப்பிச்சோன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட ஊருக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா பார்த்தா அதே இடத்துல அதே பேய் ஒரு அழகான பொண்ணா மாறிட்டு அங்க நின்னுட்டு இருக்கும். அட யாருங்க நீங்க? அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல இந்த ரோட்ல தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்களுக்கு ஓகேனா நான் சைக்கிள்லயே கூட்டிட்டு போய் உங்களை எங்க டிராப் பண்ணணுமோ அங்க டிராப் பண்ணிடுறேன், சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற அவங்க கூட கிளம்பி போயிடுது. கொஞ்சம் தூரம் அவங்க போன உடனே, ஐயோ நான் இன்னைக்கு செத்தண்டா. அட என்ன இது? என்ன பேயா? அவ்வளவுதான், இன்னைக்கு என் கதை முடிஞ்சது.